சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு உண்மையிலேயே இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலங்க. அதனாலதான் நான் போறேன். புரிஞ்சுதா? செவந்தி, நீ இங்கேயே இரு. நீங்க இப்ப வருவீங்களா மாட்டீங்களா? அத சொல்லுங்க முதல்ல. ஏய், என்னடி? ஏய், கொஞ்சம் வா. வாடா. ஆ. என்ன பாட்டி, எது கூப்பிட்டீங்க? டேய், மெதுவா பேசுறா. உன் பொண்டாட்டி காதுல விழுந்து தொலைச்சிட போகுது. என்ன பாட்டி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் கூட வா. வாடா சொல்றேன். ஏண்டா ரகு, எங்கடா போறான் உன் பொண்டாட்டி? ஏதோ கோவிச்சுக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பாட்டி, ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு அவளை திட்டி விட்டீங்க. அவ வீட்டை விட்டு போறேன்னு ரெடி ஆயிட்டு இருக்கா. போக வேண்டான்னு சொல்லுங்க ரகு. பாட்டி ஏதோ கோவத்துல சொல்றது தானே, அதுக்கு ஏன் எப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டு கிளம்பணும்? நானும் அதை தான் சொன்னேன். நீ அவ ஒன்னும் கேக்குற மாதிரி தெரியல. நான் சொல்லி என்னைக்கு அவ கேட்டிருக்கா? என் மேல இருக்கிற கோவத்துல எதுக்கு ரகு அவ எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு போகணும்? டேய், அவளை போக வேண்டான்னு சொல்லுடா. இவ்வளவு நேரம் நானும் அதான் பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ ஒன்னும் கேக்குற மாதிரி தெரியல. பாட்டி, நீங்களே போய் சொன்னாதான் கேப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் செவந்தி. அவ போகாம இருக்கணும், அவ்வளவுதானே? டேய் ரகு, நான் சொல்ற மாதிரி அவகிட்ட போய் நீ சொல்லு. நேரா உன் பொண்டாட்டி கிட்ட போற. போய் பூர்ணி, நாம இப்ப இந்த வீட்டை விட்டு போனா அவங்க ஜெயிச்சிருவாங்க. நீ எதுக்கு ஆசைப்பட்ட? இந்த வீட்ல அவங்க முன்னாடி நீ பெரிய ஆளா வளரணும், அவங்க கஷ்டப்படணும். இதத்தானே ஆசைப்பட்ட? அப்படின்னு நீ போய் கேளு. உன் பொண்டாட்டி அப்படியே உன்னை பாப்பா. விட்டுறாத. இந்த வீட்டை விட்டு நீ போனா நீ ஜெயிக்கிறத அவங்க பார்க்க முடியாது, அவங்க கஷ்டப்படுறதையும் உன்னால பார்க்க முடியாது. அதனால உனக்கு தான் நஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்லு. அப்படியே யோசிப்பா. யோசிச்சுட்டு நீ சொல்றது கரெக்ட்னு அவளுக்கு புரிய வரும். ஓகே பாட்டி, அவளுக்கு கரெக்ட்னு புரிஞ்சா மட்டும் போதுமா? போறவளை எப்படி போகாதன்னு தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இத சொல்லும் போது அவ யோசிப்பால. அப்படி அவ யோசிக்கும் போதே இதையும் சொல்லு. என்கிட்ட வந்து சண்டை போட சொல்லு. இது என்னோட வீடு, நான் இங்கதான் இருப்பேன், என் புருஷனுக்கு சொந்தம்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட சொல்லு. இப்பதானே பாட்டி சண்டை போட்டு போனா, திரும்பி வந்து எப்படி மறுபடியும் சண்டை போடுவா? டேய், நான் திட்டினதுக்கு கோவிச்சுக்கிட்டு தானே போறா. போக முடியாதுன்னு வந்து தைரியமா எதிர்த்து நின்னு பேச சொல்லு. நீ கூட நின்னு அவளுக்கு ஆதரவா 4 வார்த்தை பேசு. நீ கூட இருந்து பேசுனா இன்னும் 4 வார்த்தை அதிகமா பேசுவா. நான் கேட்டுக்கிட்டு போறேன், வேற என்ன பண்றது? டேய், முதல்ல இது அவளோட வீடுன்னு அவளை நம்ப சொல்லு. அப்பதான் என்கிட்ட சண்டைக்கு வருவா. நீங்கெல்லாம் சொன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு போ சொல்லு. வேற வழி இல்லாம நானும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறேன்.